இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல இளநரை பிரச்சனை மேம், அத பத்தி எங்களுக்காக சித்த மருத்துவத்துல என்னெல்லாம் இருக்கு, அத எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க மேம். இளநரை அப்படின்னு சொல்றது நிறைய கிட்ஸுக்கே நம்ம பாக்குறோம் ஸ்கூல்ல எல்லாம் கிண்டல் பண்றாங்க, எனக்கு இந்த பிரச்சனையாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நம்ம சத்தான உணவுகள் என்னென்ன எடுக்கிறது அதன் மூலயமாக ஒன்னோட ஒண்ணு எல்லாமே பைண்ட் ஆகி நம்ம லட்டு பிடிக்கிற அளவுக்கு வந்துரும். சூப்பர். அத நல்லா லட்டு பிடிச்சோ டெய்லி 2 லட்டு 3 லட்டு உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ எல்லாருமே எடுத்துக்கலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள். அப்போ இதுல புரோட்டீன், அயன், கால்சியம் எல்லாமே நிறைஞ்சிருக்கும். நிறைய பேர் கேட்கிற ஒரு விஷயம் நேச்சுரல் ஹேர் டை. அது எல்லாருக்குமே தேவைப்படுது மேம். ஹேர் டை நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா தைலம். இந்த டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு அதிகமா ஹேர் ஃபால் ஆகுது, இவங்களுக்கு எல்லாமே இந்த தைலம் பயன்படுத்தினா ஹேருக்கு ரொம்ப நல்லது. அப்படின்னா என்ன தைலம் நம்ம யூஸ் பண்ணலாம்? Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம எங்க இருந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயா சித்தா ஹெல்த் கேர்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய டாக்டர் நித்யா மேம் ரொம்ப சிறப்பான முறையில சித்த மருத்துவத்தை அவங்களுடைய பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப அழகா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் இங்க வரவங்க ஃபுல் சக்சஸ். அவங்க என்ன பிரச்சனைக்கு வந்தாலும் சரி, ஒரு சின்ன பிரச்சனையிலேருந்து பெரிய பிரச்சனை வரைக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை ஃபுல் கியூர் அவங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையையும் தராங்க. இன்னைக்கு நம்ம நித்யா மேம் கிட்ட எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளநரை. சின்ன வயசுலேயே நரமுடி நிறைய வருது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பிரத்யேகமான எண்ணெய் பயன்படுத்தலாம், அல்லது ஹேருக்கான ஏதாவது பேக் என்ன பயன்படுத்தலாம், அல்லது வீட்டில் அவங்க பின்பற்றக்கூடிய சின்ன சின்ன குறிப்புகள் ஏதேனும் இருக்குதா, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளார போகலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், நீங்கள் தரக்கூடிய எல்லா பதிவுகளும் அனைத்து தர மக்களுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்குது. அவங்க மனசில் என்னென்ன சந்தேகங்கள்லாம் அவங்களுக்கு இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய பதிவுகளில் கிளியர் பண்ணிடுறீங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டிலே அவங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணலாம், ரொம்ப காசெல்லாம் அதிகம் செலவு பண்ணாமல் வீட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க ஆரோக்கியத்துக்கு பின்பற்றலாம் அப்படின்னு ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிட்டு வரீங்க மேம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல இளநரை பிரச்சனை மேம், அதை பத்தி எங்களுக்காக சித்த மருத்துவத்துல என்னெல்லாம் இருக்கு, அதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க மேம். இளநரை அப்படின்னு சொல்றது நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சினால பெரும்பாலும் இன்னைக்கு வருது. நிறைய கிட்ஸுக்கே நம்ம பாக்குறோம் ஸ்கூல்ல எல்லாம் கிண்டல் பண்றாங்க, எனக்கு இந்த பிரச்சனையாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நம்ம சத்தான உணவுகள் என்னென்ன எடுக்கிறது அதன் மூலயமாக இதுக்கான ஸ்பெஷலா ஹேர் ஆயில், ஹேர் பேக் இருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஹேர் டை என்ன, நேச்சுரல் ஹேர் டை என்னன்ற மாதிரியும் கேக்குறாங்க. இப்போ இந்த இளநரைக்கான உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஃப்ரூட்ஸோட சேர்த்து இந்த நட்ஸ் வகைகள், புரோட்டீன் வகைகள் நிறைய சாப்பிடணும். ஓகே, இந்த புரோட்டீன் டயட் நம்ம எடுக்க இந்த ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் அப்படின்னு சொல்ற இந்த வெள்ளை முடி சின்ன வயசுலயே வருது, ஆமா நரைச்சிடுது, அதுக்கு சரியாகணும்னா நமக்கு புரோட்டீன், கால்சியம், அயன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு தான் நம்ம சொல்லி இருக்கக்கூடியது நெல்லி கற்பம் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஸ்பெஷலா ஹேர் க்ரோத்துக்குனே இருக்கக்கூடிய ஒரு மெடிசன் நெல்லி கற்பம். அடுத்ததாக அதிமதுர நெய் எடுக்கலாம். இந்த அதிமதுர நெய் அப்படின்னு சொல்றது நம்ம உடல் சூட்டை, முக்கியமாக அந்த பித்தத்தை குறைக்கும். அந்த பித்தம் அப்படின்னு சொல்றதே நமக்கு உடல்ல அந்த உஷ்ணம் தான். உஷ்ணத்தினாலேயே நிறைய பேருக்கு இந்த கிரே ஹேர் வந்துடுது. அப்போ இந்த பித்தம் குறைவதற்கு நெய் மருந்துகள்ல அதிமதுரம் நெய் ரொம்ப முக்கியமானது. அதிமதுர நெய்யாக நம்ம பயன்படுத்தும் போது அந்த இளநரைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கும். இதை தாண்டி தினம்தோறும் நம்ம உணவுல கீரை வகைகள், கருவேப்பிலை நல்லா சேர்த்துக்கணும். புதினா இலைகள், கொத்தமல்லி இலைகள் எல்லாமே நம்ம துவையல் மாதிரியோ இல்ல பொடி செய்து வச்சுட்டு, இந்த கருவேப்பிலை இலைகள் எல்லாமே பொடி செஞ்சுட்டு தேன்ல கலந்து காலையில எம்டி ஸ்டொமக்ல
சாப்பிடுங்க, சாப்பிடலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும். ரிசல்ட் So, இருக்கும். அதே மாதிரி இந்த இப்ப நம்ம கிட்ஸுக்கு கொடுக்கணும் இல்ல ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இந்த நட்ஸ் வகைகள் எல்லாமே ஒன்று சேர்த்து அதோட கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம கொடுக்கலாம். ஓகே. So, இது எப்படின்னா வேர்க்கடலை ஒரு கப் எடுத்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து அது தனியா எடுத்து வச்சுக்கணும். அதுல பாதி அளவு பாதாமும் அந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சிடணும். பாதாம் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ வெள்ளை எள்ளு அதுவும் வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதனோட பூசணி விதைகளும் அதே அளவு லைட்டா வறுத்து எடுத்து வச்சுட்டு நம்ம வேர்க்கடலை போட்டோம் இல்லைங்களா, அந்த கப்ல 2 கப் அளவுக்கு கருவேப்பிலை இலைகள் ஒரு நாள் முன்னாடியே நம்ம நிழல்ல உலர்த்திடணும். நெக்ஸ்ட் டே இதை வந்து லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு எல்லாம் ஒன்னா சேர்த்து நம்ம பவுடர் பண்ணும்போது ஒன்னோட ஒன்று எல்லாமே பைண்ட் ஆகி நம்ம லட்டு பிடிக்கிற அளவுக்கு வந்துரும். சூப்பர். ஸோ அதை நல்லா லட்டு பிடிச்சோ டெய்லி 2 லட்டு 3 லட்டு உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ எல்லாருமே எடுத்துக்கலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள். அப்போ இதுல புரோட்டீன், அயன், கால்சியம் எல்லாமே நிறைஞ்சிருக்கும். சூப்பர். அப்போ ஹேர் க்ரோத்துக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெகுலரா இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி எல்லாருமே எடுத்துக்கலாம். தினம்தோறும் காலையில அந்த ட்ரை கிரேப்ஸ் தண்ணீர்ல நைட்டே ஊற வச்சுட்டு காலையில அதை மிக்சியில நல்லா அரைச்சிட்டு வெது வெதுப்பான தண்ணீரோட எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுக்கும்போது ஹேர் க்ரோத்துக்கு இது நல்லது. இளநரை வராமல் தடுக்கிறதுக்கு இது பெஸ்ட் வழிமுறையா இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் கேட்கிற ஒரு விஷயம் நேச்சுரல் ஹேர் டை. அது எல்லாருக்குமே தேவைப்படுது மேம். ஹேர் டை நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஹேர் டைனாவே எல்லாருமே இந்த அவுரி இலைகளை சொல்றாங்க. ஸோ இந்த அவுரி இலை நமக்கு ஒரு 50 கிராம்ஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு 50 கிராம்ஸ். இதுல மருதாணி பொடியும் 50 கிராம், திரிஃபலா பொடி 50 கிராம் எடுத்துக்கோ. இது மூன்றுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இந்த தேங்காய் ஓடு இருக்கு பாத்தீங்களா, தேங்காய் ஓடு சிரட்டைன்னு சொல்லுவாங்க, அதை நல்லா கறி செஞ்சுட்டு அந்த கறியும் இதனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இதுல நம்ம நைட்டே நம்ம என்ன பண்ண போறோம்னா, திரும்பவும் மருதாணி இலைகளாக போட்டு தண்ணீர்ல நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணீர்ல இதை விட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஓவர் நைட் இதை அப்படியே விட்டுருங்க. ஓகே. இது நல்லா பைண்ட் ஆயிடும். மார்னிங் நம்ம இது தலையில அப்ளை பண்ணிக்கலாம். சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம நேச்சுரல் டை. பட் 2 நாள் இதை நம்ம கண்டினியூஸா யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டே லைட்டா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். செகண்ட் டேவும் நீங்க நெக்ஸ்ட் டேவும் இதை யூஸ் பாருங்க, நேச்சுரலா நமக்கு தலைமுடி கருப்பாக மாற ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து 15 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம திரும்ப கண்டினியூ பண்ணிட்டு டயட்டும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். ஓகே. இதுல ஸ்பெஷலா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தைலம். ஸோ இந்த டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு அதிகமா ஹேர் ஃபால் ஆகுது, இவங்களுக்கு எல்லாமே இந்த தைலம் பயன்படுத்தினா ஹேருக்கு ரொம்ப நல்லது. அப்படின்னா என்ன தைலம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேசரஞ்சினி தைலம் நம்ம யூஸ் பண்ணலாம். கேசரஞ்சினி தைலம். ஓகே. நிறைய தைல வகைகள் நம்மளும் செஞ்சுட்டு இருக்கிறோம். நார்மலா ரெடி பண்றதுல இருந்து 6 மாதங்கள் ஆகக்கூடிய தைலம் வரைக்கும் நம்ம செய்யறோம். அதாவது ப்ரிப்பேர் பண்றதுக்கே 6 மாதங்கள். ஐயோ. அந்த அவ்வளவு பவர்ஃபுல்லான தைலம். இந்த கரும்புல தைலம் இருக்கு, குன்றிமணி தைலம் இருக்கு, சடாமாஞ்சில் தைலம் இருக்கு, கேசவர்த்தினி தைலம். இது எல்லாமே தலைமுடிக்காக நம்ம பயன்படுத்துறதுதான். இந்த கேசரஞ்சனி தைலமும் இப்படிதான். நம்ம தலைமுடி வந்து நல்லா கருமையாக இருப்பதற்கு, ஹேர் ஃபால் இல்லாம இருக்கணும், டேண்ட்ரஃப் குறையணும், இதற்குமே நம்ம இதை டெய்லி ரெகுலரா யூஸ் பண்ணலாம். ஹேர் வாஷ் பண்ற அன்னைக்கு 2 days ஒன்ஸ் கண்டிப்பா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ற அன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீர்ல அரப்பு பொடி போட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே மேம், ரொம்ப நிறைய யூஸ்ஃபுல்லான குறிப்புகள் மேம். நீங்க தரது எல்லாமே ஒண்ணுமே எல்லா தர மக்களுக்கும் போய் சேரணும் மேம். ரொம்ப நல்ல நல்ல விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். நேயர்களே, இப்ப வந்து நம்ம மேம் இந்த பதிவுல எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள், அந்த லட்டு ஒண்ணு சொன்னாங்க. ஸோ அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருமே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே அதை சாப்பிடலாம். ஏன்னா இந்த காலத்துல எல்லாருக்குமே வந்து இந்த முடி பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்குது. ஸோ அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மேம வந்து நேர்ல பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து மேம ஒரு முறை நீங்க ஆலோசனை பெற்றுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கீழே நம்பர் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த நம்பர்ல காண்டாக்ட் பண்ணி அவங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கோங்க. வெளிநாட்டுல இருக்கிறவங்க, வெளியூர்ல இருக்கிறவங்களும் மேம வந்து ஆன்லைன்ல கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். ஸோ மேம ஒரு இடம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனை என்னவாக இருந்தாலும் அதற்கு தீர்வு கிடைக்கும். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.